அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை மகாலய அமாவாசை இரவு 12 மணிக்குள் வீட்டு வாசலில் இந்த எளிமையான பொருளை வைத்து பாருங்கள். எக்கச்சக்கமாக பணம் வீடு தேடி வரும். ₹1 கூட கடன் மிச்சம் இருக்காது. நம்ம யூடியூப் சேனல்ல நாளைய மகாலய அமாவாசையை முன்னிட்டு ஆல்ரெடி 3 சிறப்பு பதிவுகளை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தையும் நீங்க சேர்க்கலாம். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. சோ எல்லாருமே தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம். நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை நாளைய மகாலய அமாவாசையில் செய்யும் போது அதனுடைய பலன்கள் கோடி மடங்காக நமக்கு கிடைக்கும். மேலும் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்க அந்த 3 சிறப்பு பதிவுகளை பார்க்காதவர்களுக்காக இந்த வீடியோவோட என் கார்டுல மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்கறேங்க. தேவைப்படுறவங்க நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகமும் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட். இன்ஸ்டன்டா இமீடியட்டா நமக்கு பலன்களை கொடுக்கக்கூடியவை. குறிப்பாக கடன் பிரச்சனை மற்றும் பணம் தொடர்பான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க இந்த சிம்பிளான மெத்தடை நீங்க தவற விடாதீங்க. இந்த தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்துல செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்கள் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அடுத்த முக்கியமான தகவல், நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய பேர் நீங்க கேட்டிருந்த விஷயம், அதாவது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த அக்டோபர் மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ற வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருந்தீங்க. கடந்த வாரத்துல இருந்து இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த நம்பரை கொடுத்திருந்தோம். நிறைய பேர் நீங்க புக் பண்ணியிருக்கிறதுனால அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் இப்ப அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் நமக்கு ஃபுல்லா இருக்குங்க. சோ இதற்கு மேல புக் பண்ண போறவங்க அக்டோபர் 26 முதல் அக்டோபர் 31ஆம் தேதி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நாட்களுக்கு நீங்க புக் பண்ணிக்கலாம். ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான முதல் கட்ட தகவல்களை நம்ம டீம்ல இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவேங்க. சில பேர் நீங்க உங்ககிட்ட ஜாதகம் இல்லைன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்டவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த 3 தகவல்களை கொடுத்தாலே போதும். ஜாதகத்தை கணித்து நம்மால் பலன்களை சொல்ல முடியும். ஜாதக கட்டத்தை பார்த்து பலன்களை இலவசமாக சொல்லக்கூடாதுங்க, அதற்கு பலிதம் இருக்காது. சோ தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம், சார்ஜஸ் இருக்குங்க. அடுத்ததாக சில பேர் நீங்க மெசேஜ்ல கேட்கக்கூடிய ஒரு பொதுவான கேள்வி, எவ்வளவு நேரம் நீங்க பேசுவீங்கன்னு கேட்கிறாங்க. இதற்கு ஒரு டைம் லிமிட்லாம் கிடையாதுங்க. முதலாவதாக ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனன கால ஜாதக பலன்களை நம்ம சொல்லிடுவோம். அதற்கு பிறகு கோச்சார பலன்கள், அதாவது இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களின் அடிப்படையில் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ன்றத சொல்லுவோம். பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகளை நீங்க கேட்கலாம். கடைசியாக செய்ய வேண்டிய எளிமையான சூட்சம பரிகாரங்களை நம்ம சொல்லிடுவோம். இதுதாங்க நம்ம ஜாதகம் பார்க்கும் முறை. சோ இதுல இருந்தே உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லா டீடைல்ஸுமே கிளியரா கிடைச்சிரும். ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க போன் கால் மட்டும் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்பர் கொடுத்ததுல இருந்து நிறைய பேர் கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால டீம்ல இருக்கிறவங்களால போன் கால் அட்டன் பண்ணவே முடியலங்க. சோ ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான எல்லா தகவல்களையுமே ரொம்ப தெளிவா கொடுத்துருவாங்க. திரும்பவும் சொல்றேங்க, அவைலபிள் அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் பார்த்தோம்னா அக்டோபர் 26ஆம் தேதி முதல் அக்டோபர் 31ஆம் தேதி வரை இருக்குங்க. தேவைப்படுறவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம். சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இந்த மெத்தட்ல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. சோ இந்த தாந்திரிகத்தை செய்ய போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ இல்லை. அதாவது நீங்க குளிச்சிட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் இல்லை. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். முதல் விஷயம், அமாவாசை திதி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். வாக்கிய
இந்திய பஞ்சாங்கத்தின்படி இன்றைய தினம் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 10:35 அமாவாசை திதி ஆரம்பமாகுதுங்க. நாளைய தினம் அக்டோபர் 2 புதன்கிழமை இரவு 12:34 அமாவாசை திதி நிறைவு பெறுதுங்க. சோ இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பார்த்தோம்னா, நாளைய தினம் அக்டோபர் 2ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணிக்குள்ளாக இந்த தாந்திரிகத்தை நம்ம செய்து வைக்கணும். காரிய தடைகள் ஃபேஸ் பண்றவங்க, வீட்டில் சுபகாரிய தடைகள், பணவரவில் இருக்கக்கூடிய தடை மற்றும் கடன் பிரச்சனையால பாதிக்கப்பட்டவங்க இந்த மெத்தடை மறந்தும் கூட நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரே ஒரு நாள் மட்டுமே செய்யக்கூடிய தாந்திரிகம் இது. பொதுவாக அமாவாசை நாட்களில் இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணலாம். இருந்தாலும் மகாலய அமாவாசை மிகவுமே விசேஷமானது. சரிங்க, தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படும் பொருட்களை பார்க்கலாம். 2 அகல் விளக்குகளை நீங்க எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி பயன்படுத்திய அகல் வீட்டில் இருந்தா அதை கூட நீங்க எடுத்துக்கலாம், தவறு கிடையாதுங்க. இல்லாதவங்க புதிய அகல் விளக்கை நீங்க வாங்கிக்கோங்க. அந்த 2 அகலிலும் கல்லுப்பை போட்டு ஃபர்ஸ்ட் நம்ம நிரப்பிக்கணும். இப்ப அந்த கல்லுப்பிற்கு மேல அரை ஸ்பூன் அளவிற்கு மஞ்சள் தூளை நீங்க போட்டு வைங்க. பூஜைக்காக பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் தூள் அல்லது முகத்திற்கு பூசக்கூடிய மஞ்சள் தூள்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் அளவிற்கு மஞ்சள் தூளை அதுல நம்ம சேர்த்தாலே போதும். பிறகு ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க. அதை சரிபாதியாக நம்ம கட் பண்ணிக்கணும். புள்ளிகள் ஓட்டைகள் இல்லாத நல்ல எலுமிச்சம்பழமாக பார்த்து எடுக்கணும். பொதுவாகவே தாந்திரிகங்களுக்கு நல்ல கனிந்திருக்கக்கூடிய, அதாவது மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்தை தாங்க நம்ம யூஸ் பண்ணணும். ஆனால் வெளிநாட்டில் இருக்கிறவங்க நீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கூட சொல்லியிருக்கீங்க, கொஞ்சம் கிரீனிஷா இருக்கக்கூடிய பழங்கள் தான் கிடைக்குதுன்னு. சோ கிடைக்காத பட்சத்துல நீங்க கொஞ்சம் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய பழத்தை கூட எடுத்துக்கலாம். இப்ப நீங்க வெட்டி வச்சிருக்கக்கூடிய அந்த 2 பகுதியிலும் நல்லா குங்குமத்தை தடவிக்கோங்க. நீங்க எந்த கலர் குங்குமத்தை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சில பேர் நல்ல மெரூன் கலர் யூஸ் பண்ணுவாங்க, இன்னும் சில பேர் லைட் கலர் குங்குமத்தை யூஸ் பண்ணுவாங்க. சோ வீட்ல நீங்க எந்த குங்குமத்தை வச்சிருக்கீங்களோ அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். எலுமிச்சம்பழத்தினுடைய 2 பாதையிலும் குங்குமத்தை நீங்க நல்லா அப்ளை பண்ணுங்க. லைட்டாலாம் வைக்க கூடாதுங்க, நல்லா நிறைவாக இருக்கணும். இப்ப அந்த 2 துண்டு எலுமிச்சம்பழத்தையும் அந்த அகலுக்கு மேல நீங்க வைக்கணும். அதாவது அகல்ல நம்ம கல்லுப்பு போட்டு வச்சிருக்கோம், அதற்கு மேல மஞ்சள் தூள், அதற்கு மேல இந்த எலுமிச்சம்பழத்தை இப்ப நம்ம டிஸ்ப்ளேல தெரிவதை போல கரெக்ட்டா வச்சிருங்க. பிறகு இந்த 2 அகலையும் வீட்டின் நிலைவாசல் படி, அதாவது தலைவாசலுடைய படியில 2 புறமும் நீங்க வச்சிருங்க. இப்ப நீங்க டிஸ்ப்ளேல பார்ப்பதை போல வீட்டின் வாசற்படி மேல 2 கார்னர்லயும் நீங்க வச்சிருங்க. அவ்வளவுதாங்க இந்த தாந்திரிகம். நாளைய தினம் இரவு முழுவதுமே அது அப்படியே இருக்கட்டும். அடுத்த நாள் அக்டோபர் 3ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு முன்பாக ஒரு சின்ன கவர்ல இந்த எலுமிச்சம்பழம், கல்லுப்பு, மஞ்சள் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. அகல் விளக்கை நீங்க வேறு தாந்திரிகங்களுக்கு பயன்படுத்திக்கலாம். கல்லுப்பு, மஞ்சள் தூள் மற்றும் அந்த 2 எலுமிச்சம்பழங்களையும் ஒரு கவர்ல போட்டு வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய டஸ்ட்பின்ல நீங்க போட்டுருங்க. இதை அக்டோபர் 3ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு முன்பாக நம்ம செய்யணும். பிறகு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே தலைக்கு குளிப்பது நல்லது. அப்படி இல்லைன்னா நார்மலா நீங்க குளிக்கும் போது தலையில் 3 முறை தண்ணீரை தெளிச்சுக்கோங்க. மிகவும் வயதானவர்கள் மற்றும் சின்ன குழந்தைகளாக இருக்கிற பட்சத்தில் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தலையில 3 முறை தண்ணீரை தெளிச்சுக்கிட்டாலே போதும். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த எளிமையான தாந்திரிகத்தை செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.